இயேசு நாமத்தினாலே இந்த நல்ல நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். விசேஷமாக பாஸ்டர் எபனேசர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தலைமை போதகராக சென்னையிலிருந்து வந்த அருமையான தேவ ஊழியர். அவங்க நீண்ட ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அநேக தேவ ஊழியர்களை நடத்துகிறவர்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகள் வரவேற்கிறோம். மற்றும் எல்லா ஊழியர்கள், விசேஷமாக ஜேம்ஸ், நந்தினி, உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்கள் நிமித்தமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம்? வாழ்த்த. காமராஜ் பாஸ்டர் இறங்கும்போது கேட்டார், பாஸ்டர் என்ன கொடுக்கணும் அப்படின்னாரு. நம்ம வாங்கணும், கொடுக்க வேண்டாம். நம்ம ஒன்று கொடுக்கணும், வாழ்த்துதல் கொடுக்கணும். என்ன பாஸ்டர்? நம்ம என்ன கொடுக்கணும்? பணம் கொடுக்கணும்னு கேட்டார். நம்ம வாழ்த்துதல், அதை விட மேலானது என்னது? வாழ்த்துதலை உங்களுக்கு கொடுக்குறோம். வாழ்த்துதல் மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து, லூக்கா 1ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அதில் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது அந்நாட்களில் மரியாள் எழுந்து 39, 40, 41 மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு வாழ்த்துதல் ஒரு தாயின் கற்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன செய்கிறது? கேட்கிறது. அப்போ ஒரு ஆத்மார்த்த ஒரு வாழ்த்துதல், ஆவியினால் நிரம்பி வாழ்த்தல். உலகத்தில் ஒவ்வொருத்தரை வாழ்த்துவாங்க, நிறைய பேரை வாழ்த்துவாங்க. முழு இருதயத்தோடு வாழ்த்துகிறார்களா, அறகுறை இருதயத்தோடு வாழ்த்துகிறார்கள்னு தெரியாது. இன்றைக்கு நாங்கள் எல்லா அநேக தேவ ஊழியர்கள், எப்பொழுதும் பாஸ்டர் எபனேசர் அவங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனில் நிறைய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். ஊழியக்காரங்கள்லாம் இப்படி எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா ஊழியர்களுக்கு கூட இப்படி நிறைய ஊழியர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா ஊழியக்காரங்க அந்த வீட்டில் கால் வைக்கும் பொழுது உண்மையாகவே அந்த வீட்டுக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் வருகிறது. எனவே நாங்கள் ஊழியர்களாக இணைந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என்ன செய்கிறோம்? நந்தினி வாழ்த்துகிறோம், உன்னை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நிச்சயமாகவே உன்னுடைய குழந்தை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. உலகத்தில் பொதுவாக வாழ்த்தும் பொழுது 16 செல்வங்கள் சொல்லுவாங்க. கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், நிலம், அப்படின்னு பல காரியங்கள், 16 காரியங்கள் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நபருக்கு உண்டாக வேண்டும் என்று. ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்த்துவது எல்லாவற்றுக்கும் மேலாக பிறக்கிற குழந்தையோடு கர்த்தர் கூட இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். ஆமென். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் அந்த வார்த்தை. நான் குழந்தைகளுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வசனம் உடனே எனக்கு ஞாபகம் வந்துடும். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த குழந்தை தாயின் கற்பத்திலே உருவாகி அப்படி வளரும் பொழுதே கர்த்தர் கூட இருக்கார். அவருடைய பிரசன்னம் கூட இருக்குது, அவருடைய சமூகம் இருக்குது. இந்த குழந்தை இந்த உலகத்தை கண்டு அந்த குழந்தை வளரும் பொழுதும் கர்த்தர் கூட இருந்து நினைச்சுவார். கர்த்தர் நடத்துவார், உங்களை நடத்துவார். நல்ல பிரசவத்தை ஆண்டவர் பிரசவிக்க செய்கிற தேவன். நானே பிரசவிக்க செய்யாமல் இருப்பேனோ என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நல்ல பிரசவத்தை ஆண்டவர் தருவார். பயப்பட வேண்டாம், நந்தினி பயப்படாத. கர்த்தர் கூட இருந்து உன்னை நடத்துவார், தைரியத்தை தருவார், பலத்தை தருவார். பாஸ்டர் காமராஜ் சொன்னது போல் எகிப்திய மருத்துவச்சிகள் வரும் முன்னால் எபிரேய ஸ்திரீகள் ஆண் பிள்ளைகளை பெற்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய சமூகம் பிரசன்னம் இருக்கும். எந்த தீமைகள் அணுகாதபடி ஆண்டவர் வேலடைப்பார். உங்கள் யாவருக்கு வாழ்த்துகள். இந்த வாழ்த்துதலை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை மைப்படுத்துவோம். நல்ல வாழ்த்துதலுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுது நம்ம மத்தியில் தலைமை போதுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் நாம் ஜெபத்தோடு இருப்போம். கைகளை தட்டி கர்த்தரை மைமைப்படுத்துவோம். கர்த்தருடைய
நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கென்று இந்த நாளை விசேஷித்து கொண்டு ஆண்டவரை குடும்பமாய் மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த இந்த சாக்கியத்திற்காக நான் முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற வார்த்தையின்படி நாம் மகிழுவோம். இந்த நாளிலும் நம் மத்தியில் வந்திருக்கிறதான செங்கோட்டை அசம்பிளி ஆஃப் காட் சபையின் போதகர் அன்பு பாஸ்டர் பால் பிரகாசம் அவர்களுக்காக, அதுபோல் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வருகிற வழியில் பாஸ்டர் ஜான் இடத்திலும் சௌரி எல்சி இடத்திலும் நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். இன்றைக்கு செய்தி பாஸ்டர் பால் பிரகாசம், நான் வெறும் ஜபந்தான் பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டு வந்தேன். வந்த பிறகு பாஸ்டர் எபனேசர் இடத்துல சொன்னேன், நீங்கள் லீட் பண்ணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்டர் பால் பிரகாசம் தான் செய்தி, நான் ஒரு ஜபந்தான் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு பாஸ்டர் எபனேசர் அவர்கள் இடத்துல சொன்னேன், பாஸ்டர் தான் செய்தி என்று சொன்னேன். ஆனால் 2 பேரும் பேசுங்க என்று அவர் சொல்லிவிட்டார். பொதுவாக நான் சென்னையிலிருந்து இங்கே வரும்பொழுதெல்லாம் காலையில் வந்து இறங்கின உடனே பாஸ்டர் எபனேசர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி வந்துட்டீங்களான்னு கேட்பார். வந்துட்டேன் என்று சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி அவர் கேட்கல. அதனால் நான் ஜகுவுக்கு ஃபோன் பண்ணேன். ஜகுவுக்கு ஃபோன் பண்ணி, ஜகு இன்றைக்கி கூட்டம் இருக்கான்ட்டு கேட்டேன். இருக்குது அப்படின்னாரு. நானும் வரலாமான்ட்டு கேட்டேன். வரலான்னாரு. அதனால் நான் வந்துட்டேன். கர்த்தர் நல்லவர். வர்ற வழியில் பாஸ்டரை பற்றி நான் சொல்லிட்டு வந்தேன். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் தமிழ்நாட்டில் முதுபெரும் தேவ மனிதர். அவர் சொல்லுவார், பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு பக்தி நிறையா இருக்குது, ஆனால் புத்தியே கிடையாது. எல்லாம் பக்திமான்கள், ஆனால் புத்திமான்கள் ரொம்ப குறைவும் பாரு. ஆனால் நான் சொல்கிறேன், பாஸ்டர் எபனேசர் பக்திமான், அதோட புத்திமான். 3 பிள்ளைகளையும் நல்லா செட்டில் பண்ணிட்டார் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக நம்ம மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மனிதர் பாஸ்டர் எபனேசர் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். குறிப்பாக ஜகுவுக்காக, அருமை மகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நினைந்தறினார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி அவர் நினைத்தார். அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைக்கு மாலையில் நான் இங்கே வருவதற்கு முன்பாக எனக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல், இங்கே செய்தி கொடுக்க மாட்டேன், கூடாது, பாஸ்டர் தான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கும் என்பதனால என்ன சொல்லலாம் என்று யோசித்தேன். அப்பொழுது ஆண்டவர் ஆதியில் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின போது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் என்ற வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் நீங்கள் 2 பேரும் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு நானும் பேசணும் என்று சொல்லப்பட்டபடினாலே சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டும். ஆனால் பிஷப் தயானந்தன் சொல்லுவார், அபிஷேகம் பெற்ற ஊழியர்களெல்லாம் ஒன்றா கூப்பிட்டா பின்னால் சொல்ல வேண்டிய ஆள் சொல்ல வேண்டியதை முன்னால் ஜபம் நடத்துகிறவரே சொல்லிட்டு போயிடுவார், ஆராதனை நடத்துகிறவரே சொல்லிட்டு போயிடுவார் என்று சொல்லுவார். அது மாதிரி நான் சொல்ல வேண்டியதை பாஸ்டர் பால் பிரகாசம் சொல்ல வேண்டியதை ஏற்கனவே பாஸ்டர் காமராஜ் சொல்லிட்டார். மருத்துவச்சிகள் தங்களுக்கு பக்கத்தில் வருவதற்கு முன்பாகவே
பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று. அந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அவர் முன்மொழிந்ததை எல்லாரும் சேர்ந்து வழிமொழிகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு நல்ல சாட்சி ஜெமியுடைய ஜப கூட்டத்தன்னைக்கு இதை மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி கூட்டத்தை முடிச்சுட்டு நான் லாட்ஜில் போய் சாவியை போட்டு கதவை திறந்து ரூம்குள்ளே போகிறேன். பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, குழந்தை பிறந்துடுச்சுன்றார். ஆண்டவர் மிகவும் நல்லவர். அருமையானவர்களே, கர்த்தர் அப்படியே செய்வாராக. வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் முதல் வரி, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். அவர் எதை செய்தாலும் நன்றாய் செய்வார். அருமையான பிள்ளைகளுக்கு இதுவரை ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாகவே செய்து வந்திருக்கிறார். இனியும் நன்றாய் செய்வார். இந்த மகா கல்யாணம் ஆகி வர்றதுக்கு முன்னாலேயே இந்த லேண்டை வாங்கியாச்சுல, வீட்டை கட்ட ஆரம்பிச்சாச்சுல, பாலும் காய்ச்சியாச்சு. ஆண்டவர் பாரு, உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடித்து இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் முதல்லையே அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்கள உண்டாக்குனார். அது மாதிரி உங்கள் 2 பேரையும் கல்யாணத்தில் இணைக்கிறதுக்கு முன்னாலேயே தேவையான எல்லாத்தையுமே உண்டாக்கி வச்சிட்டார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற ஆண்டவர். இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த புத்திர பாக்கியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு தருவாராக. அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆகவே அவர் நன்றாய் செய்கிறவர். அவர் என்னெல்லாம் செய்கிறார்? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். என்ன செய்தார் என்று கேட்டால் உதவி செய்தார். 2வது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். அப்படியானால் உதவி செய்தார், மகிமையான காரியங்களை செய்தார். 126ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அப்படியானால் அவர் இப்படி செய்து கொண்டே போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறவர். இந்த 2 பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற நம் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் அவர் நன்றாகவே செய்கிறவர். இந்த மருத்துவச்சிகள் தங்களுக்கு அருகில் வருவதற்கு முன்பாகவே பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று எபிரேய ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அது இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது ஒருவேளை நிறைவேறலைன்னா மருத்துவச்சிகள் நம்மளை பயமுறுத்திடுவாங்க. எங்கள் சபையில் ஒரு சகோதரி பிரசவத்துக்காக காத்திருந்தார். அவருக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ஒரு ஹோல், அதனால் கர்ப்பம் தரிக்கவே கூடாது என்று டாக்டர்ஸ் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதை மீறி கர்ப்பம் தரித்த போது அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம், கர்த்தர் தங்களுக்கு குழந்தையை தருவார், நல்லபடி பெற்றெடுக்க உதவி செய்வார் என்று. போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பிறகு 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று ஆகியும் குழந்தை பிறக்கலை. இனி தானாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் சொல்லி கொண்டிருந்த நிலையில் அந்த சகோதரனும் சகோதரியும் ரொம்ப விசுவாசத்தோடு இருந்தாங்க. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் பெறச் செய்வார், பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாது இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்று காத்திருந்தார்கள்.
நான் கூட தவறி ஒரு ஜெபம் பண்ணிட்டேன். என்ன ஜெபம் பண்ணிட்டேன்னா, ஆண்டவரை சீக்கிரத்தில் உங்களுக்கு வழி வரணும்னு ஜெபம் பண்ணிட்டேன். உடனே அவர் என் பிரசங்கத்தை சுட்டி காட்டுறார் அந்த பிரதர். என்னன்ட்டு, நீங்கள் தானே சொல்லுவீங்க வலி சாபம், அது ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், இயேசு சிலுவையில் சாபத்தை முறித்தார், அதனால் வலி இல்லாமல் பெற்றெடுக்க உதவி செய்வார்னு சொல்லுவீங்களே, இப்போ வலின்னு சொல்கிறீங்களே அப்படின்னாரு. சரி, நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டேன். நடந்தது என்னென்னா, நைட்டு 1 மணி, டாக்டர் பக்கத்தில் இருக்க குவார்ட்டர்ஸில் தூங்க போயிட்டாங்க அவங்க வீட்டில். இந்த பிரசவ வேலை வந்த உடனே என்னை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு, அங்கேருந்த நர்ஸ் டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த சகோதரியை வார்டில் படுக்க வச்சுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆனால் வெளியே போனவங்க டீ குடிச்சிட்டு உள்ளே பார்த்தா குழந்தை தனியாக கிடக்குது. என்னென்னா, கர்த்தர் மருத்துவச்சிகள் பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாலேயே குழந்தை பெற்றெடுக்க பண்ணுறார். அவங்க விசுவாசத்தின்படியே இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்ட்டு ஃபெய்த்துன்னு பேர் வச்சேன். அந்த பிள்ளை இன்றைக்கு காலேஜுக்கு போயிட்டுருக்கிறார். ஆகவே இது மாதிரி நிறைய சாட்சி சொல்லலாம். எனக்கு இந்த இது மாதிரி சாட்சிகள் நிறையா. ஆனால் சொன்னால் நேரம் போயிடும், சாப்பாடு ஆறிடும். சாப்பாடு வரலைன்னா எல்லாம் சேர்ந்து வாழ்த்துவாங்க, நான் முடிச்சிட போகிறேன். ஆகவே கர்த்தர் செய்கிறதை நன்றாய் செய்வார். நான் இங்கே நிறைய உங்களுக்கு சாட்சி சொல்லிருக்கிறேன். இதை பற்றி ஒரு வருஷம் சர்ச்சில் வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்பது வாக்குத்தத்தம். அப்போ நான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து மக்கள்லாம் கொண்டு போய் அவர் வீட்டில் மாட்டிட்டாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி வீட்டில் உட்காந்து ஏதோ காய் நறுக்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மேலே பார்த்துருக்காங்க வசனம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உடனே அவங்க நினச்சிக்காங்க, பிள்ளைகள்னு போட்டிருக்க, எனக்கு ஒரு பிள்ளை தானே இருக்குது, இப்போ அதுவும் பெண் பிள்ளை தான் இருக்குது, ஆண்டவர் ஒரு ஆண் மகனை தரணும் அப்படின்ட்டு, ஆண்டவரை இந்த வார்த்தையை இந்த வருஷத்தில் நிறைவேற்றணும், இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீர் எனக்கு நிறைவேற்றணும்ட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதன்படியே ஆண்டவர் என்ன செய்தார், அதே மாதத்தில் அவங்களை கற்பந்தரிக்கை பண்ணார். அவங்க சொன்னாங்க, இப்படி ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு இப்படி உதவி செய்தார் என்று. என்ன பிள்ளை வேணும்னு கேட்டேன். ஆண் மகனுக்காக ஜெபம் பண்ணேன். சரி, கர்த்தர் கொடுப்பாருன்னு ஆண் மகனை கர்த்தர் கொடுத்தார். இப்போ அந்த பையன் 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம பாஸ்டர் சுரேஷ் இருக்கார். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இவங்களால தான் சொல்கிறேன். சாப்பாடு வரலன்ட்டாங்க, இல்லாட்டி நான் முடிச்சிருப்பேன். பாஸ்டர் சுரேஷ் கேடிசி நகரில் ஒளிஞ்சிறார். சுரேஷுக்காக நான் சபை ஊழியர்களுக்காகலாம் ஜெபம் பண்ணும்போது அதிகாலையில் சுரேஷுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே சுரேஷ் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்கிறார், சுரேஷுக்கு ஒரு ஆண் குழந்தையை தரப்போகிறேன். சுரேஷுக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. அடுத்து ஒரு பிள்ளை வரும் வேணுன்ற ஐடியாவே கிடையாது. ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது. அப்பொழுது காலையில் நான் ஜெபம்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன் சுரேஷுக்கு. ஃபோன் பண்ணி, சுரேஷ், உங்கள் காலம் வரை நீங்கள் ஊழியம் செய்வீங்க, உனக்கு பிறகு அந்த ஊழியத்தை யார் செய்வான்ட்டு கேட்டேன். சுரேஷ் சொன்னார், எனக்கு பிறகு யார் செய்வாங்கிறது நீங்கள் ஒரு ஊழியக்காரரை போட்டு நடத்திக்க வேண்டியதான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கிடையாது, உனக்கு பிறகு உன் மகன் செய்வான்னு. எனக்கு பிறகு என் மகனே இல்லையே. நான் சொன்னேன், கர்த்தர் நீ காலையில் என்கிட்ட சொன்னார் உனக்கு ஒரு மகன் கொடுக்க போகிறார். அதே மாதத்தில் ஒரு நாள் ஃபோன் வருது. சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு, என் ஒய்ஃப் இப்பொழுது கன்சீவ் ஆகிருக்கிறான்றார். நான் சொன்னேன், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல கர்த்தர் மகனை கொடுப்பாருன்னு. அதே மாதிரி கர்த்தர் மகனை கொடுத்தார். அதுக்கு பிறகு இந்த கொரோனா பீரியட் வந்துச்சு. அந்த டைமில் அவருடைய 2 பிள்ளைகளும்
சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணோன்னு இந்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன், 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன், உன் மகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். உன் மகனுக்காக நான் பண்ண மாட்டேன், அவனுக்கு ஆயுசு கெட்டி, உனக்கு பிறகு ஊழியத்தை அவன் தான் செய்ய போகிறான், அவனுக்காக நான் என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு 2 பேரையும் கர்த்தர் சுகப்படுத்தினார். நல்லா தான் இருக்கிறாங்க. ஆண்டவரை சாப்பாட்டை கொண்டு வரோம், ஆள் தான் வரும். இப்படி கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லாவற்றையும் எப்படி செய்கிறார் என்றால் நன்றாகவே செய்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏசாயா 61:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தையின்படி அருமையான பிள்ளைகள் இருவரையும் காண்கிற யாவரும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் மகளுக்கு சுகப்பிரசவத்தை தருவாராக. மரியாள் சொல்லுகிறாள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அவர் உதவி செய்தார், அவர் மகிமையானவைகளை செய்தார், அவர் பெரிய காரியங்களை செய்தார், அவர் நன்மை செய்தார். மாத்திரமல்ல, அவர் மகிமையானவைகளை செய்தார். ஆகவே ஆண்டவர் உங்கள் வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 பேரும் எழுந்திருங்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அருமையான மகளுக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சுகமான பிரசவத்தை தந்து இந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் கர்த்தர் பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர், தம்முடைய கரத்தினால தாங்குகிறவர். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நீர் நன்மையானவைகளை செய்கிறவர். கர்த்தாவே, நீர் மகிமையான காரியங்களை செய்கிற ஆண்டவர். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமா துதித்திடுவேன். கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமா நடத்திடுவீர். இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா. ஆமென். நீர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அருமையான தம்முடைய பிள்ளைகள் இருவரையும் கர்த்தரை மட்டுமாக நடத்தி கொண்டு வந்தீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவன் உடைய பிள்ளைகளுக்கு செய்த தயவுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, அருமையான தம்முடைய பிள்ளைகளை நீர் நினைந்தருளி இவர்களுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டின தயவுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான மகளை மட்டும் நீர் பாதுகாத்து நம்முடைய மகளை பலப்படுத்தி வந்தீர். ஆண்டவரே, இந்த மகளுக்குள்ளே ஒரு சிசுவை உருவாக்கின நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தருடைய மகளை நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னமும் ஏற்ற வேளையில் உம்முடைய மகள் பிரசவிக்கிற வரை கர்த்தருடைய கிருபை உம்முடைய மகளை தாங்கட்டுங்க தாவே. ஆண்டவர், உம்முடைய மகள் நிற்கும் போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் நகரும் போதும் ஆண்டவரே, உம்முடைய மகள் மேல உம்முடைய இரக்கம், தயவு, கிருபை, பாதுகாப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளும். ஏற்ற வேளையில் தாயும் சேயும் கர்த்தர் சுகமாய் பிரித்தெடுத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜெகுவையும் அருமையான மகளையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய வாழ்வு கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, பாஸ்டர் எபனேசருடைய வாழ்க்கையில் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வார்த்தையை எம்மட்டும் நிறைவேற்றி கொண்டு வருகிறீர். தொடர்ந்து நிறைவேற்றும். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா உறவினர்கள், நண்பர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன நன்மை தேவையோ அந்த நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக கர்த்தாவே. யார் யார் என்னென்ன காரியத்திற்காக தங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது விருப்பம் கொண்டிருக்கிறார்களோ அந்த விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஒரு பாடலை பாஸ்டர் பாடும். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே,
தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. அளவந்தமலத்திலிருந்து வந்திருக்கிற சகோதரர் சிலுமுத்து பிரதர் ஜோமன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவெளியிலும் விட பரிசுத்தவான்கள் ஒருவராய் கடந்து வந்து கர்த்தாவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய் கடந்து வந்த யாவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் கூட இருந்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு இருக்கிற கர்த்தாவினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த பவனத்தில் நீர் கூட்டி சேர்த்தக்காய் நன்றி ஆண்டவரே. மனமகிழ்ச்சியோடு கூட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே, தாசன்மார் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரை எழுதியதுக்காய் நன்றி. எத்தனையோ பேர்கள் தவித்து நிற்கிற வேளையிலே கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய கரத்தினால் ஆசீர்வதித்தக்காய் நன்றி. பாஸ்டர் எபினேசர் ஐயாவுடைய குடும்பத்தை, முழு குடும்பத்தையும் திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த யாவரையும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவைகளை பலப்படுத்தியக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்த எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரிகள் எல்லாருக்கும் நான் அதிகமாய் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி பாஸ்டருடைய கரத்தில் கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை சந்தோஷத்தை பார்க்கலும் வேறொரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. ஆகையால் கொடுத்த 3 பிள்ளைகளும் சத்தியத்தில் வளர்க்க, பேர பிள்ளைகளையும் வளர்க்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இது கடைசி வரை ஆண்டவருடைய வருகை மட்டும் அதை பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்களா, வெத்தலை கிடையாது, பூ கிடையாது, வளையல் கிடையாது, சந்தனம் கிடையாது, எல்லாம் ஸ்தோத்திரம், எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. இதே போல் சர்ச்சைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பமும் அப்படி மாற வேண்டும் தான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம் அஸ்திவாரம் அதிலிருந்து வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். பாஸ்டர் மைக்கேல் சாமி, பாஸ்டர் ரூபன் அவர்களுடைய சத்தியத்தை கேட்டு வந்தபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் என்பது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தம்பிக்கு கர்த்தருக்கு, எங்கள் பையனுக்கு நான் பெருமையாக சொல்லலை. ஒரு சொன்ன 70 பவுன் நகை பண்ணி வச்சுருக்கேன் ஐயா, ஒரு செயினும் ஒரு கம்மலும் போட்டு முடிங்க, அது அப்படியே உங்கள் கையில் தந்துடுதான். நீங்கள் பின்னால் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி. நான் சொன்னேன், அந்த ஒரு செயின் கம்மல் வேண்டாம், 60 பவுன் 70 பவுன் வச்சுருந்தாலும் பையனுக்கு 10 பவுன் போடுறேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் நல்ல வேதம் சொல்கிறது, நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை கர்த்தர் தந்து இந்த குடும்பத்தை நல்ல, எங்களுடைய மருமகளை நான் பெருமையாக சொல்வதில்லை, கொடுத்த 2 மருமகளும் நல்ல மருமகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சிக்கனமானவள், இருக்கிறத வச்சே சமாளிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆடம்பரமாக செலவு பண்ணி கொண்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம் கொண்டு போய் ஜவுளி கடையில் கொண்டு போய் கடையாக ஏறி செலவு பண்ணுகிற இந்த உலகத்தில் கர்த்தருக்கு சிக்கனமாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றும் இல்லையா எதையாட்டும் ஒன்று பண்ணி கூட்ட வச்சு குழம்பு வச்சு இருக்கிறதில் ஒப்பேத்திடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை இம்மட்டும் கட்டி எழுப்பி கொண்டு வர அந்த மகளுக்கு உதவி செய்தார். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் கடைசி வரை ஆண்டவருடைய வருகை பரியந்தம், மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் என்னுடைய ஆவல் வாஞ்சை எல்லாம் அதுதான். அல்லேலூயா. இன்றைக்கி பெந்தகோஸ்துன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு பொட்டு ஒன்று தான் இல்லை, மற்ற அத்தனையும் இன்றைக்கி பெந்தகோஸ்துக்குள்ளே உள்ளே வந்துட்டு ஒன்று கூட அந்த ஒன்று மட்டும். அதுவும் இப்போ என்னென்னா லேட்டஸ்ட்டாக என்ன செய்யணும், ஒட்டு போட்டு வச்சுக்கிட்டாங்க.
ஸ்தோத்திரம். வெளியே போகும்போது எடுத்துக்கிட்டு தாங்க, உள்ளே வந்தோடனே உள்ளே கையில் ஒட்டி வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வரும்போது எடுத்துறாங்க, வெளியே போனோடனே வச்சுக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி அதான் நடக்குது. ஆனாலும் சத்தியத்தின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பேரன் பேத்தியெல்லாம், இந்த பேத்தியெல்லாம் இருக்கா, 2 பேத்தி கொடுத்துருக்கு. இப்போ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொலுசு போடணும், வளையல் போடலாம் ஆசை இருக்குது. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க போட்டிருக்காங்க, ஏன் நம்ம போடலை, எனக்கு ஏன் போடலைன்னு தான் கேட்கு. ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் அதில் கடைசி வரைக்கும் இதை கடைபிடித்து ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்து இருக்க நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கர்த்தரே வீடு வாசலை உண்டு பண்ணி கொடுத்தார். ஏன்னா எங்கள் சாலமனுடைய அம்மா எங்கள் வீட்டுக்கு முத வரும்போது மாட்டுத் தொழுவத்தில் தான் இருந்தோம். இங்கே இருக்கிற ஒரு சில விசுவாசிகள், பழைய விசுவாசி, சுற்றி வெறும் ஓலையை வச்சு அடைச்சி ஸ்தோத்திரம் ஒரு ஓட்டு போட்ட இதில் தான் இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான பாத்ரூம் கிடையாது, வைக்க எல்லாம் கர்த்தருக்கு. அதில் இருந்த ஓலை செட்டில் மண்ணை கூட்டி வச்சு தலைவாணி கிடையாது, அதில் படுத்ததுனால தான் பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசலை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் 2 பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம், 3 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வீடு வாசலை கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறார். அது எங்களுடைய திறமையோ எங்களுடைய பணமோ எந்த இது கிடையாது. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் கடந்து வந்த பாதைகளை ஆண்டவர் எண்ணி பார்த்து உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா வீட்டு வசதியோ எங்கள் ஸ்தோத்திரம் எங்கள் அம்மா வீட்டு வசதியோ ஸ்தோத்திரம் எங்களுக்கு எந்த சொத்தை கெத்த ஒன்றும் கிடையாது. அதே போல் எங்கள் வீட்டம்மாவும் பாஸ்டருடைய ஸ்தோத்திரம் குடும்பத்திலிருந்து கடந்து வந்து ஊழியத்தில் கஷ்டப்பாடுகள் எல்லாம் அனுபவித்து வந்தவர் தான். ஆனாலும் கர்த்தரே எல்லாவற்றையும் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஸ்தோத்திரம். சத்தியத்துக்காக நிற்கும் போது நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைத்து சகல காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சத்தியத்துக்காக நம்ம நிற்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது கடைசியாக ஜெபித்து நம்ம மத்தியிலே ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்க பாஸ்டர் எபனேசர் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் ஜெபம். எல்லாரும் ஜெபிப்போம். மாமி, நன்றி சொல்வே எத்தனையோ நன்மை செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். ஒளிய சொல்லி முடியாதன் உங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியா இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, சகலவிதமான ஆசீர்வாதத்தின் ஊற்றாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருஷத்தில் கத்தாவே, இந்த 7ஆவது மாதம் இந்த 3ஆம் தேதியிலே கத்தாவே, இந்த தாளையூத்து இந்த பகுதியிலே குறிப்பாய் அருமையான மருமன் ஜேம்ஸ் செகுதாஸ் மகள் கிறிஸ்தியாளுடைய இந்த மகிழ்ச்சியான நாளிலும் கூட இந்த ஸ்தலத்திலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து அருமையான விட பிள்ளைகளுக்கு வேண்டிய வாழ்த்துதல் செய்திகளை சொல்ல, விட பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபிக்க இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த விட தயவுக்காய் இரக்கத்திற்காய் நமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். குறிப்பாய் இந்த நாளில் பிரசவத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற அருமையான விட மகளுக்காய் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகமான விடுதலை கர்த்தர் தந்து நீர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கிறிஸ்தியானுடைய கர்த்தருடைய கரம் இப்போது அமர்வதாக, தேவன் கூட இருந்து அற்புதமான காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சுகமான பிரசவத்தை கர்த்தர் ஏற்ற விடுதலை தந்து தாயும் பிள்ளையும் வேறு பிரித்து 2 குடும்பத்தார் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே தம்முடைய மகனுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மருமன் மேல் கர்த்தருடைய கரம் இருப்பதாக, குறிப்பாக இந்த நாளிலும் கூட இந்த அருமையான ஜேம்ஸ் செகுதாசுடைய தகப்பனார் ஊழியம் செய்கிற கனத்துடைய பார் எபனேசர்களுக்காய், தங்க ஜெஸ்ஸி அவர்களுக்காய்
அவர் கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளுக்காய் அவர் சொன்ன சாட்சியின்படி சத்தியத்தின்படி பிள்ளைகளை வளர்க்க, சத்தியத்தின்படி பிள்ளைகளை வழிநடத்த, ஒவ்வொரு குடும்பங்களை ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை ஸ்திரப்படுத்திக் கொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த எல்லா ஆண்டவர் புத்திர சுவியாரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் கர்த்தர் கொடுக்க போகிற அருமையான ஆண்டவரை ஸ்தோத்திர பிள்ளை பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திலே தொடர்ந்து தாசனுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அதிகமாய் ஆண்டவரை அதிகமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து விட வார்த்தைகளை கொடுத்த விலையிடப்பட்ட கணத்துக்குடைய கர்த்தருடைய தாசர்களை நாங்கள் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அருமையான பாஸ்டர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சாம் ஜெயபால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் தாம் பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய தாசனை பலப்படுத்தி சுகமாக்கி இந்த இடத்துல வந்து நம்முடைய வார்த்தைகளை கொடுக்க கர்த்தரை பயன்படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தாருங்கிற அந்த நல்ல வார்த்தைக்காய் துதிக்கிறப்பா. அருமையான குடும்பத்தாருக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லா காரியத்திலும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் பால் பிரகாசம் மூலம் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி அருமையான இந்த கற்பத்துக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்ய, வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் பாடின ஆராதித்த பாஸ்டர் சாதவர்களுக்காக அருமையான பாஸ்டர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் காமராஜர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபித்த கர்த்தருடைய தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அருமையான மறுபடி ஒரு விசை அருமையான மகள் ஆண்டவர் கிறிஸ்டியானை ஆசீர்வதிக்கிறோம். சுகமான விடுதலை தந்து நாங்கள் மறுபடி நல்ல செய்தி கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஸ்தோத்திர கூடுகையை ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் ஜெயமா நடத்தி கொடுத்த திரித்துவ தேவனுக்கு மகிமை செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மையும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற அருமையான பிரசவத்தை எதிர்நோக்க போகிற அருமையான மகளோடும் அருமையான மருமகனோடு கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாமல் எப்போதும் இருப்பதாக. எல்லாரும் கரமுய தலையிலே சொல்லும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.